அனைவருக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Praise the Lord. आप सभी को यीशु मसीह के प्रेम के नाम से स्वागत करते हैं. மீண்டும் ஒருமுறை கூட இந்த மாதத்தின் கடைசி ஸ்தோத்திரம் ஓய்வு நாளிலே உங்களை இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். और इस 7वें महीने के आखिरी हफ्ते के इस रविवार के समय पर आप सभी से मिलने के लिए हम फिर दोबारा खुश होते हैं. வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. बहुत जल्दी दिन चल रहा है, बीत रहा है. நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. हमें विश्वास करना है कि परमेश्वर का आगमन शीघ्र है. இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். सुबह के समय पर परमेश्वर के सम्मुख को हम देखेंगे. ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக इस आराधना को परमेश्वर आशीष करने के लिए எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी मिलकर प्रार्थना करें. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நம்முடைய விலை மதிக்க முடியாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य प्रेम के लिए हम धन्यवाद देते हैं. காலையிலே இந்த வீடியோ மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். इस सुबह के समय पर इस वीडियो के द्वारा बच्चों से मिलने के लिए हम बहुत खुश होते हैं. நாட்கள் எல்லாம் எங்கள் அருமை தகப்பனே, இந்த 7வது மாதம் ஆண்டவரே, இந்த கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் எங்கள் அருமை தகப்பனே எங்களை பாதுகாத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर पिछले दिनों में इस 7वें महीने के इस आखिरी हफ्ते तक हमें संभालते आए हो, आपके अनुग्रह से उसके लिए धन्यवाद देते हैं. கடந்த வாரத்திலே பெய்த மழையிலே अनेक ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டப்பட்டாங்க. परमेश्वर पिछले दिनों में जो बारिश हुआ था उस कारण परमेश्वर कितने परमेश्वर के बच्चे बहुत ही कष्ट उठाए थे. ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அவருடைய எந்த பொருட்களுக்கும் சேதமில்லாமல் கர்த்தர் காத்துக்கொண்டார். लेकिन परमेश्वर ने उन्हें संभाल के रखा और उनके चीजों को सभी कुछ भी नुकसान न होते हुए संभालते आए. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இனி வராதபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். परमेश्वर ऐसा एक परिस्थिति न दोबारा आए, इसीलिए हम सभी मिलकर परमेश्वर से प्रार्थना தொடர்ந்து करें. இந்த ஆராதனை உம்முடைய பரிசுத்த கரங்களில் நாங்கள் வைக்கிறோம். आगे भी इस आराधना को आपके पवित्र हाथों में हम பாடல் अर्पण கேட்க करते हैं. போகிற வார்த்தை ஆண்டவரே, ஏறெடுக்கிற விண்ணப்பம் எல்லாவற்றையும் ஆவியானவர் அங்கீகரிக்கிறார். गाने वाले गीतों को और जो विनती करते हैं और जो संदेश सुनने वाले वो सभी परमेश्वर आप स्वीकार करना है. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், என்ன ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், ஆமென், என்ன ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, ஆமென், என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப
கஷ்டங்கள் வந்தாலும் மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும் மன கஷ்டங்கள் வந்தாலும் மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும் ஜனம் என்னை வெறுத்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி ஜனம் என்னை வெறுத்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி ஆமென் இந்த இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி எனக்கென்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு ஆமென் எனக்கென்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இந்த இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி Amen. இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே என்றும் என்றும் எந்த ஜீவ பாதி பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசர் நான் போற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றினேன் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றினேன் வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன் அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன் சோதனையாலே உள்ளம் சோர்ந்திடும் வேதனை ஞான
இயேசுவோடு சேருவேன். ஆமென். மண்ணில் என் வாழ்வை நான் விட்டேன். மன்னவன் நாம் இயேசுவோடு சேருவேன். வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே. கண்ணீரை துடைப்பாரே. ஆமென். என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே. என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே. ஏழையின் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவேன். ஏழையின் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவேன். வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். பாடுவேன், பரவசமாக்குவேன் பரந்தோடும் இன்னலே. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக அவரை நான் துதித்து பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் என் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பிரித்து மகிழும் என்று சங்கீதக்காரன் சொன்னார். நாமும் பாடுவோம். பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கிறேன். அலைகடல் நடுவில் நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கர்த்தனே. பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. என்றும் மாறும் எந்தன் துயரும் என்னே மனமும் ஏங்க. மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கி மகிழ்வித்த மகிழ்வனே. பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஒன்றும் இல்லா வெறுமை நிலையில் உலர்வாரத்தில்
எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். हम सभी खड़े होकर एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. சங்கீதம் 41ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். Psalm 41 41ஆம் சங்கீதம். भजन संगीता 41 को हम सभी बदल बदल पढ़ेंगे. Psalm 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். यहोवा उसकी रक्षा करके उसको जो जीवित रखेगा और वो पृथ्वी पर भाग्यवान होगा तो उसका शत्रुओं की इच्छा पर न छोड़ा. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவன் வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதையும் மாற்றி போடுவேன். मैंने कहा है यहोवा मुझ पर अनुग्रह कर, मुझको चंगा कर, क्योंकि मैंने तो तेरे विरुद्ध पाप किया है. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார். और जब वो मुझसे मिलने को आता है तब वो व्यर्थ बातें बकता है, जबकि उसका मन अपने अंदर अधर्म की बात संचय करता है और बाहर जाकर उनकी चर्चा करता है. என் பயங்கர எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து वे कहते हैं कि इससे तो कोई बुरा रोग लग गया है, अब जो यह पड़ा है तो फिर कभी उठने का नहीं. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினார். परंतु हे यहोवा, तू मुझ पर अनुग्रह करके मुझको उठा ले कि मैं उनको बदला दूं. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். और मुझे तो तू खराई से संभालता और सर्वदा के लिए अपने सम्मुख स्थिर करता है. சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் इस्राएल का தேவனாகிய परमेश्वर கர்த்தர் यहोवा आदि से அனாதியா अनंत काल என்றென்றைக்கும் तक धन्य சதா है. காலங்களிலும் फिर ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். आमीन. ஆமென். எல்லாரும் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम सभी परमेश्वर के सम्मुख की ओर देखकर प्रार्थना करेंगे. இங்கே வியாதியோடு படுத்த படுக்கையாயிருந்த ஒரு தேவனுடைய மனுஷனை நாம் பார்க்கிறோம். यहाँ पर जो बिछोने में पड़ा हुआ एक परमेश्वर के दास को हम देखते हैं. அவனை அவனுடைய வியாதியை மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லி அவமானப்படுத்துவதற்கு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். और उसको और उसके बीमारी को दूसरे लोग उसके विरुद्ध कहकर उसको चर्चा करते हैं, हम देखते हैं. ஆனால் அதன் மத்தியிலே சுகமாக்குற ஒரு தேவனையும் நாம் இங்கே கவனிக்கிறோம். लेकिन उन सभी के बीच में एक चंगाई करता यहोवा परमेश्वर को भी हम वहाँ पर देखते हैं. வேதம் சொல்லுகிறது படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். और शास्त्र कहता है वो व्याधि के मारे सेज पर पड़ा हो तब यहोवा उसे संभालेगा, तो रोग में पर उसके बिछोने को उलटकर ठीक करेगा. மனுஷன் சொன்ன தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. मनुष्य ने कहा कि उसको ऐसा एक बीमारी இனி पकड़ அவன் लिया है, எழுந்திருப்பதில்லை. अब वो खड़ा नहीं हो पाएगा. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், लेकिन परमेश्वर यहोवा कहता படுக்கையின் है மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை நான் தாங்குவேன். वो व्याधि के मारे सेज पर पड़ा हो तब यहोवा मैं उसे வியாதியிலே संभालूंगा. அவன் படுக்கை முழுவதையும் நான் மாற்றி போடுவேன். उसके बीमारी में उसके बिछानों को सभी कुछ मैं बदल दूंगा. நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர். हमारे परमेश्वर कितने अच्छा நம்மை है. சுகமாக்குறான். हमारी चंगाई देने वाले நம்முடைய परमेश्वर, கண்ணீரை துடைக்கிறான். हमारे आंसुओं को पोंछने நம்முடைய கவலை परमेश्वर है. பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறான். हमारे सारे दुख दर्द को बोझ को निकाल देते हैं. நம்மை நிந்திக்க நம்மை அவமானப்படுத்துகிற மனுஷனுக்கு நம்மை ஒப்புக்கூடாமல் அவருக்கு முன்பாக நம்மை உயர்த்தி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை நாம் பற்றி இருக்கிறோம். हमें निंदा करके हमें अपमान करने वाले वो व्यक्तियों के सामने परमेश्वर हमें जीत देकर हमें चंगाई देते हैं. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். परमेश्वर की सम्मुख की ओर देखकर हम प्रार्थना இயேசு करेंगे. நம்முடைய பரிகாரம். यीशु हमारा चंगाई करता ஓ है. நமக்கு எத்தனை வியாதிகள் வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், चाहे कितना बीमारी हो, चाहे कितनी कमजोरी அவை हो, எல்லாவற்றுக்கும் நம்முடைய தேவன் பரிகாரம் கொடுக்கிறார். उन सभी में से परमेश्वर हमें चंगाई देने நம்ம वाले हैं. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை நாம் பாடுவோம். हम सभी परमेश्वर की ओर देखकर ये गीत ஜெப को गाएंगे. நிலைமையோடு கூட பாடுவோம். सब प्रार्थना के साथ गाएंगे.
இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இந்த ராஜா என் பரிகாரி. சஞ்சலங்கள் வந்த போதும் இந்த ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. சுவாசத்தோடு இருக்கிறோம். எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. நாமெல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அவர்தான் நம்முடைய பரிகாரி, அவர்தான் நம்முடைய பரிகாரி. எல்லாவற்றும் கண்ணீராயிருக்கட்டும், கவலையாயிருக்கட்டும், வியாதியாயிருக்கட்டும், மனசோர்வாயிருக்கட்டும், எந்த பிரச்சனையாயிருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் இயேசு நமக்கு பரிகாரி. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, என் ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக நாம் உம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको स्तुति करते हैं। நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். आपके बच्चे हम परमेश्वर आपके सम्मुख में आए हैं, इसलिए हम धन्यवाद देते हैं। ஜீவனுள்ள தேவனுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். परमेश्वर जीवित परमेश्वर के सामने हम ஜீவனுள்ள खड़े हैं। தேவனை நாங்கள் உயர்த்தி பாடுவதற்கு கர்த்தர்களுக்கு கிருபைகளை நேரத்தை சமயத்தை தந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். जीवित परमेश्वर को धन्य कहकर उनका स्तुति करने के लिए आपने हमें अनुग्रह और நம்முடைய कृपा दिया, उसके வசனங்களை लिए கேட்பதற்காய் धन्यवाद देते हैं। கர்த்தர்களுக்கு கிருபை தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். आपके वचनों को सुनने के लिए परमेश्वर अनुग्रह दिए, उसके लिए धन्यवाद எங்களோடு देते கூட हैं। பேசுங்க. हमारे साथ आप बात நாங்கள் என்ன कीजिए। கேட்க வேண்டுமோ அதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. हमें जो सुनना है वो सुनने के लिए आप परमेश्वर இந்த अनुग्रह வார்த்தைகளை कीजिए। கேட்கிறவர்கள் பலவீனமாய் இருக்கலாம். ये बातें सुनने वाले परमेश्वर के बच्चे कमजोर होंगे और बहुत निराशपन में दिखाई देंगे, ஒருவேளை வியாதியோடு கூட இருக்கலாம், और ऐसा हो सकता है कि बीमारी பல में होंगे, கஷ்டங்களோடு கூட இருக்கலாம், कई सारे कष्टों के साथ பலவிதமான जीते होंगे, வருத்தங்களின் மத்தியிலே காணப்படலாம். बहुत सारे बोझ पर निराशपन में रहेंगे। எதுவாக இருந்தாலும் लेकिन चाहे कुछ भी हो जाए, பரிகாரியாகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பீராக. हमारे चंगाई करता परमेश्वर उन्हें छूकर उन्हें मिलिएगा। परमेश्वर ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை, தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். परमेश्वर इस हफ्ते में अपने जन्मदिन को, अपने शादी के सालगिरह मनाने वाले उन बच्चों को हम स्मरण करते हैं। கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ने आशीष எல்லா कीजिए। மகிமை கனம் துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा आदर स्तुति केवल आप ही को देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। இந்த காலையில இயேசு பரிகாரி என்கிறதான தலைப்பில் உங்களோடு நான் பேசும்படியாக வந்திருக்கிறேன். इस सुबह के समय पर यीशु जो हमारा चंगाई करता है उसके बारे में हम बात करने आया। யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம்
निर्गमन का पुस्तक 15वां अध्याय 26ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 26वां वचन हम सभी ले लेंगे. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए. நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். कि यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी आज्ञाओं पर कान लगाए और उसकी सब विधियों को माने, तो जितने रोग में से मिस्रियों पर भेजा है उनसे कुछ भी तुम पर न भेजूंगा, क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ. 430 வருஷம் எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய கர்த்தர் மீட்டு அவர்களை ரட்சித்து வெளியே கொண்டு வந்தார். 430 साल जो मिस्र देश में गुलामीपन में जो इज़राइल लोग थे उनको छुड़ाकर परमेश्वर ने बाहर लेकर आए. அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். वे लाल समुद्रों को उन्होंने मारावे கடந்தார்கள். लाल समुद्रों को पार किया और मारा को भी उन्होंने पार किया. ஏலிமுக்கு வந்தார்கள். एलीम के ओर आए. அருமையான ஒரு இடம். वो एक प्यारा सा एक शहर है. 70 பேரிச்ச மரமும் 12 நீரூற்றுகளும் அங்கே இருந்தது. 70 जो अंजीर का पेड़ था और वहां पर बहुत सारे झरना बहते रहते थे. புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலர்களையும் 70 சீஷர்களையும் அது நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. वो नया नियम का प्रेरितों को और वहां पर 70 चेलों को हमें याद दिलाता है. அந்த இடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆரோக்கியத்தை சுகமளிப்பதை குறித்து தேவன் வாக்கு பண்ணுகிறார். और वही स्थान में परमेश्वर यहोवा इज़राइल लोगों को अच्छा चंगाई करने वाले हैं करके उन्हें प्रतिज्ञा देते हैं. எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன். मिस्र देश में जो रोग मैंने भेजा था कुछ भी मैं तुझे नहीं भेजूंगा. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், मैं ही तुझे चंगा करने वाला यहोवा हूँ என்று ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசி ऐसे कहकर परमेश्वर यहोवा उन इज़राइल लोगों से बात किए. அவங்க வந்தவர்களுக்கு யாருக்கும் அமிதமாக எந்த வியாதி வரவில்லை. और वहाँ आए लोगों को कोई भी किसी को भी कोई बीमारी नहीं आया. எங்களுக்கு வியாதிகள் வந்தால் நாங்கள் என்ன செய்வது என்று அவர்கள் கேட்கவில்லை. हमें रोग आ गया तो हमें क्या करना है क्योंकि उन्होंने पूछा भी नहीं. ஆண்டவராகிய கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். लेकिन परमेश्वर यहोवा उनसे बात करते हैं. வியாதிகள் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன். कोई भी रोग मैं तुझे नहीं दूंगा. நீர்தாய 430 வருஷம் அந்த எகிப்து தேசத்திலே இருந்தவர்களுக்கு என்ன வியாதிகள் வந்தது, அந்த வியாதிகள் ஒன்று உனக்கு வராது. तू 430 साल जो मिस्र देश में था उन बीच में जो मिस्र देश को भेजा गया कोई भी रोग मैं तुझ पर न भेजूंगा. காரணம் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். कारण क्योंकि मैं ही तुझे चंगा करने वाला यहोवा हूँ. அது எபிரேய பாஷையிலே யெகோவா ரஃபா என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो इब्रानियों के भाषाओं में यहोवा रफा करके नाम लिखा நம்முடைய गया. தேவன் யெகோவா ரஃபாவாக சுகமளிக்கிற தேவனாக இந்த காலையிலே நம்மத்தில் அவர் இருக்கிறார். हमारे परमेश्वर यहोवा जो यहोवा रफा के नाम से जो चंगा करने नाम से आज उपस्थित है. அவர் உங்களை சுகமாக்குறவர். वो आपको चंगा करेंगे. அவர் உங்களுடைய பரிகாரி. वो आपके चंगा करता உங்களுடைய है. பாவத்தை அவர் பரிகரிக்கிறவர். वो आपके पापों को शुद्ध करते हैं. கண்ணீரை அமிதமாக பரிகரித்து விடுவிக்கிறவர். आपके आंसुओं को पोंछकर आपको छुड़ाते हैं. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே முற்றிலுமாக உங்களை விடுதலையாக்குறது. आपके जीवन में जो कुछ भी बंधन है उन सभी से तोड़कर आपको छुड़ाने वाले परमेश्वर. இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் விடுதலையாக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்ற அந்த ஜனங்களுடைய சரீரத்தை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் அவர்களுக்கு தேவன் எத்தனை அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. यहाँ पर परमेश्वर होगा जो इज़राइल लोग जो पापों में थे उन्हें उद्धार छुड़ाकर उद्धार देकर उन्हें जो चंगाई देने वाले हैं उनके बारे में जो बताते हैं यहोवा वही हम यहाँ पर पढ़ते हैं. நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तुझे चंगा करने वाला परमेश्वर हूँ. நான் உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तुझे चंगा करने वाला यहोवा. நான் யெகோவா ரஃபாவாக இருக்கிறேன். मैं यहोवा रफा हूँ. நான் உன்னை சுகமளிக்கிற தேவனாக இருக்கிறேன். मैं तुझे चंगा करने वाला परमेश्वर இந்த हूँ. வார்த்தைகளை கேட்கிற ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம்.
इन वचनों को सुनने वाले आप भी इसी तरह कमजोर में சுகமில்லாமல் होंगे, காணப்படலாம். आप भी ऐसे ही बिना स्वास्थ्य நீண்ட के रहेंगे। நாட்களா ஏதோ ஒன்று உங்களுடைய சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். बहुत ही दिनों से आप तकलीफ में गुजर रहे இந்த होंगे। வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய உள்ளத்தோடு கூட ஆவியானவர் இடைப்படட்டும். அவர் பரிகாரி என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். इन वचनों को सुनने वाले परमेश्वर आपके जीवन में मिले और एक चंगाकर्ता के रूप में आपको उतर ஒரு कर आए। அருமையான ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல இருந்தார். एक प्यारे से एक परमेश्वर के दास एक जगह पर அவருக்கு थे। டைபாய்டு வியாதி வந்து 6 மாதமாய் படுத்த படுக்கையாகி விட்டார். उनको टाइफाइड का बीमारी आकर वो 6 महीने तक बिस्तर में पड़े थे। அவர் அவிதமாய் அந்த பலவீனமாய் காணப்படும் பொழுது அவருடைய பக்கத்திலே அவரை கவனித்துக் கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் அவர் மரித்து போனார் என்று தலைமை போதகருக்கு ஓடி போய் சொன்னார்கள். और जब उनके साथ जो परमेश्वर के दास मौजूद थे उनको देखकर उन्होंने कहा कि वो मर चुके हैं करके जाके उनके मुखिया को जाके बताने गए। போய் சொல்வதற்கு முன்பாக அவருடைய கால்கள் எல்லாவற்றையும் அவிதமாய் ஸ்தோத்திர கயிறு வைத்து கட்டி விட்டார்கள். और ऐसे जाने से पहले उन्होंने उनके वो दास के पैरों को रस्सी से बांध दिया था। ஒரு மரித்த பிரேதத்துக்கு என்ன செய்வார்களோ அதை அவர்கள் செய்துவிட்டு அவர் போய் தலைமை போதகரிடத்தில் அறிவிக்க போனார்கள். एक मृत्यु शरीर में जो करते हैं वो सब कुछ करके वे चले गए मुखिया को बुलाने के लिए। அவரும் அவரோடு கூட இருக்கிறதான மற்ற ஊழியக்காரர்களும் ஓடி வந்தார்கள். और उनके साथ मुख्य दास और परमेश्वर के दूसरे दास सभी लोग उसे देखने भागकर आए। அவர் வந்தவுடனே அவர்களை பார்த்து சொன்னார், யார் இந்த மனுஷனை இந்த ஊழியக்காரருடைய கால்களை யார் இப்படி கட்டினது? वो मुखिया ने इस दास को देखकर पूछा कि कौन किसने ऐसे इनके पैरों को बांध दिया है। கட்டுகளை அவிழ்த்து போடுங்கள். पहले बात तो इनके बंधनों को तोड़ दो, இவர் மரிக்கவில்லை, क्योंकि ये मर नहीं चुके हैं, ஜீவனோடு கூட இருக்கிறார், ये जीवित है என்று சொல்லி அவர் மேல கைகளை வைத்து அந்த ஊழியக்காரரும் மற்றவர்களும் சேர்ந்து அவிதமா ஆவியில நிறைந்து ஜெபித்தார்கள். ऐसे कहकर उस दास के ऊपर हाथ रखकर वो मुखिया और उनके साथ मिलकर सारे दासों ने आत्मा से भरकर वो प्रार्थना करने மரித்து लगे। போனார் என்று சொல்லக்கூடியதான அந்த ஊழியக்காரரும் அவிதமாக எழுந்து அந்த ஜெப சத்தத்தை கேட்டு அவர் எழுந்து முழங்கால் பிடித்து அவர் ஆவியிலே நிறைந்து ஜெபித்தார். जो मर चुके हैं लगा वो दास भी उठकर परमेश्वर का दास उठकर वो प्रार्थना करने लगा, वो भी आत्मा में भरपूर होकर उनके साथ மரித்து मिलकर போனார் प्रार्थना என்று कर சொன்ன रहा था। அந்த ஊழியக்காரர்களுக்கு ஆச்சரியமாகி விட்டது. जो मर चुका है बोला परमेश्वर का दास उठकर बैठा, उन सभी लोग आश्चर्य हो गए। சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் என்று சொன்ன அந்த வசனங்கள் அவருடைய மைண்டிலே உருவானது. இதுதானோ கர்த்தர் இப்படி செய்கிற ஒரு காரியம் என்று ஆச்சரியப்பட்டு கர்த்தரை துதித்தார். एक मृत्यु प्रेत को भी जो उठाकर जीवित करने वाला परमेश्वर जो है वही यही परमेश्वर है, क्या यही वचन कहता है करके वे सभी आश्चर्य हो அவர் अनेक வருஷங்கள் ஜீவனோடு இருந்து கர்த்தருக்காக அவர் ஊழியம் செய்தார். और अनेक साल जीवित रहकर परमेश्वर के लिए उन्होंने बहुत सेवा की। பிசாசு நம்முடைய சரீரத்திலே வியாதிகளை கொடுத்து நம்முடைய பலவீனங்களை கொண்டு வந்து நம்மை நரகத்துக்கு நேராய் கொண்டு போக அவன் நினைக்கிறான். शैतान जो हमारे शरीर में बीमारी देखकर हमें कमजोर कर हमें नरक की ओर लेकर जाना चाहता है। ஆண்டவராகிய இயேசுவோ உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். लेकिन हमारे परमेश्वर यीशु जो है वो जीवन देने वाले आत्मा है। நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குவதிலே அக்கறை உள்ளவர். हमारा परमेश्वर हमें चंगाई देने में अद्भुत है। நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்க வேண்டும். अपने बच्चे जो है वो चंगाई ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். वो स्वास्थ्य और तंदुरुस्त रहना है, கண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டும். आंसू के बगैर रहना है, மனபாரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். मन के बोझ सारी हटना चाहिए। ஆண்டவருடைய ஆசை என்ன என்றால் என்னுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் இருக்க. परमेश्वर का वही मकसद है कि मेरे बच्चे स्वास्थ्य और चंगाई से रहना है। அவரை தேடிக்கொண்டு ரெண்டு ஸ்தோத்திரம் குஷ்டரோகிகள் ஆண்டவராகிய இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார்கள். और उनको देखने के लिए कोटी के 2 लोग जो है जो कोटी बीमारी में थे उन्हें देखने के लिए आए थे। இயேசு முன்பாக அவர் நின்று கொண்டு அவர்கள் கேட்டார்கள். और यीशु के सामने खड़े होकर वे पूछने लगे, ஐயா எங்களை சுகமாக்குவதற்கு உமக்கு சித்தம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். तब वे पूछने लगे कि क्या आप हमें चंगाई करने के लिए यीशु आपको इच्छा है क्या? மத்தேயு 8:3 வாசிக்கிறோம். मत्ती का पुस्तक 8:3 में हम
पढ़ते हैं। எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக்கு என்று சொல்லி அவர்களை தேவன் சுகமாக்கினார். और परमेश्वर यीशु तब वहां पर कहते हैं कि मेरा इच्छा है और तू स्वस्थ हो करके वहां पर उन्हें चंगाई किया। நாம் சுகமாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். इसका मतलब हमें चंगाई देना परमेश्वर का इच्छा है करके हमें समझना है। நீங்கள் பலவீனமாய் அவினமாய் ஸ்தோத்திர வருடக்கணக்காய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. और आप कमजोरी में सालों भर से ऐसा ही रहना परमेश्वर का इच्छा नहीं है। நானே உன் பரிகாரி என்று சொன்னதான தேவன் உங்களை சுகமாக்குவது என்னுடைய சித்தம் என்று கர்த்தர் சொல்றார். और मैं ही तुझे चंगा करने वाला कहने वाले परमेश्वर जो है तू स्वस्थ हो और चंगा पा करके परमेश्वर कहते हैं। ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே परमेश्वर यीशु इस पृथ्वी में आने से पहले जूना नियम है மனிதனை சுகம் மனுஷனை சுகமாக்குவதை குறித்த ஒரு திட்டத்தை ஆண்டவர் தன் மனதிலே வைத்திருந்தார். परमेश्वर को एक चंगाई देने के लिए उन्होंने एक योजना को रखा था। அவருடைய மனதிலே மைண்ட்ல இருந்தது. उनके मन में वो रखा गया था என் பிள்ளைகளை நான் சுகமாக்க வேண்டும். मेरे बच्चों को मैं स्वस्थ என்னுடைய चंगाई பிள்ளைகளுடைய देना है। வியாதிகள் நீங்க வேண்டும். मेरे बच्चों का बीमारी सब छुड़ा देना அது है। ஆண்டவருடைய ஒரு திட்டம் மாத்திரமல்ல, அவருடைய மனதிலே அவிதமான அந்த சிந்தை நிறைந்தவராய் காணப்பட்டார். वो परमेश्वर यहोवा के सिर्फ वो उनका योजना ही नहीं था लेकिन उनके मन में वो सोच भी था। ஆகையால் தேவன் அந்த சுகத்தை உடன்படிக்கையாகவும் வாக்குத்தத்தமாகவும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். इसलिए परमेश्वर वो स्वास्थ्य को उनको एक प्रतिज्ञा के रूप से उन्हें एक वादा के रूप से भी दिया गया था। एक वाचा வேதம் சொல்கிறது, पवित्र शास्त्र कहता है ஸ்தோத்திரம், நீ என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்தால் என்று நான் வாசித்தோம். और हमने पढ़ा कि तूने मेरे दृष्टि में तूने सही सीधे चाल चलन में करके तू अच्छे से प्रतिज्ञा और व्यवस्था को पकड़ के அது रखा ஆண்டவருடைய है। உடன்படிக்கை. वही परमेश्वर का प्रतिज्ञा है। நீ இதை செய்தால், तू ऐसे करेगा तो நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், तू मेरे बातों को என் आज्ञा का சத்தத்தை पालन करेगा கவனமாய் तो கேட்டு அதற்கு நீ செவி கொடுத்தால், तू मेरे आवाज को ध्यान से सुनकर उसका ध्वनि उसका बताएगा तो उसके தேவன் உடன்படிக்கை செய்கிறார். परमेश्वर प्रतिज्ञा करते हैं, வாக்கு கொடுக்கிறார். वादा करते हैं। என்ன வாக்கு கொடுக்கிறார்? क्या वादा करते எகிப்திற்கு हैं? வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். और मिस्र देश में जो रोग को मैंने भेजा है कुछ भी रोग तुझे नहीं भेजूंगा, वही परमेश्वर का நான் वादा உன்னை है। சுகமாக்குவேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். मैं तुझे चंगाई करूंगा, परमेश्वर का वादा है। யாத்திராகமம் 23:25 வாசித்து பாருங்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். और निर्गमन का पुस्तक 23-25 को पढ़ के देखे, तेरे अन्न जल पर आशीष देकर तेरे बीच में से रोग दूर करूंगा, वही उनका भी एक प्रतिज्ञा है। தேவன் அவருடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த ஆரோக்கியத்தை அது உடன்படிக்கையாகவும் வாக்குத்தத்தமாகவும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன் வைக்கிறார். और इसका मतलब परमेश्वर जो चंगाई और जो आरोग्य देते हैं वो उनके परमेश्वर एक प्रतिज्ञा के रूप में, एक वाचा के रूप में उनके सामने रखते हैं। உடன்படிக்கை செய்கிறவர் மாறாதவர். जो प्रतिज्ञा करता है वो कभी नहीं बदलता। எபிரேயர் 10:23 பிரகாரமாய் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். और इब्रियों के पुस्तक 10:23 के अनुसार जो वादा किया है, प्रतिज्ञा किया है, वो सच्ची है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் உங்களை சுகமாக்குவது அவருடைய சித்தம் என்று சொல்றார். हमारे परमेश्वर कहते हैं कि मैं तुझे चंगाई करने के लिए मेरा इच्छा है। அது என்னுடைய சித்தம். तू मेरा इच्छा है वो। நான் உன்னை சுகமாக்குவேன். मैं तुझे चंगाई உன் करूंगा। பலவீனங்களை நான் மாற்றி போடுவேன். तेरे कमजोरियों को मैं உன் बदल வியாதி दूंगा। உன்னிலிருந்து நான் விலக்குவேன். तेरे बीमारी को मैं तुझसे निकाल दूंगा। தேவன் வாக்கு பண்ணுகிறார்.
परमेश्वर वादा करते हैं। அப்படி என்றால் इसका मतलब है தேவன் வாக்கு பண்ணின இந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்குரியவைகள்? परमेश्वर ने जो वादा किया है ये वाचाएं किसके लिए हैं? வேதாகமத்திலே ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने पवित्र शास्त्र में अनेक सारे இந்த वाचाएं दी தெய்வீக हैं। சுகத்தை குறித்து ஆரோக்கியத்தை குறித்து நாம் வசனத்தின் மூலமாக கேட்கிறோம். நான் உன்னை சுகமாக்குவேன், உன் வியாதி உன்னிலிருந்து நான் விலக்குவேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். और परमेश्वर ऐसे एक परमेश्वर के ऐसे चंगाई को अद्भुत कर्ता को वादा के द्वारा बताते हैं कि मैं तुझे चंगाई करूंगा, मैं तुझे शुद्ध करूंगा। யாருக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார்? किसको परमेश्वर वादा करते அந்த हैं? வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய உடன்படிக்கையும் யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் உரியதாக மாறுகிறது. परमेश्वर के वाचाओं को और परमेश्वर के व्यवस्था को जो कोई भी विश्वास करता है उनके लिए वो वाचा सच हो जाता है। ரெண்டு குருடர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். दो अंधे परमेश्वर को ढूंढ कर आते हैं। மத்தேயு 9ஆம் அதிகாரம் मत्ती का पुस्तक 9वां अध्याय 29ஆம் வசனத்திலே 29वां वचन में இயேசு ரெண்டு குருடர்களுடைய விசுவாசத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றால் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. परमेश्वर ने उन अंधों को देखकर तुम्हारे विश्वास के अनुसार ही तुम्हें होगा करके कहा और उसके आंखें खुल गए। ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். परमेश्वर और यीशु जो है उनको ये बातें पूछते हैं। என்ன கேள்வி ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்டார்? उनको देखकर क्या पूछते हैं यीशु? ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் இப்படி இருக்கிறது. ये वचन ऐसा बताता இதை है। நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஸ்தோத்திரம். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று 28ஆம் வசனத்தில் கேட்கிறார். और 28 में ऐसा लिखा गया है कि मैं जो ऐसा करता हूँ मेरे अंदर सामर्थ्य है क्या? என்னத்துல நீங்க வந்துட்டீங்க? आप मेरे पास आ गए हो। அப்ப என்னத்துல வந்த நீங்கள் நான் எதை சுகமாக்க, உங்களை விடுவிக்க, உங்களுக்கு பார்வை தர எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். मैं तुम्हें चंगा करने के लिए तुम विश्वास करते हो कि मेरे अंदर वो सामर्थ्य है? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஆம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். तब वे कहते हैं कि हाँ परमेश्वर हम विश्वास करते हैं। 29 சொன்னார், அப்படி என்றால் உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக்கடவது என்று அவர்களுடைய கண்களை தொட்டார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. तब उन्होंने कहा कि तुम्हारे विश्वास के अनुसार तुम्हारे लिए होगा करके और उनके आंखों को छुआ था और उतने में ही उनकी आंखें खुल गई। இவன் யாருக்கு கொடுத்தார்? परमेश्वर ने किसको दिया? இவன் உயர்ந்தவன், ये एक बड़ा आदमी है, இவன் ஐஸ்வர்யவான், ये बहुत ही धनवंत है, மேலான ஒரு அந்தஸ்திலே உத்தியோகத்திலே இருக்கிறவன், ये बड़ा एक उद्योग में है, ஓ இவன் பாவப்பட்டவன், ये एक बहुत बेचारा மிக है மோசமான நிலைமையில இருக்கிறான். या फिर बहुत ही गरीब நான் இவனுக்கு परिस्थिति சுகத்தை में கொடுக்க है, வேண்டும். मैं उसको अच्छा स्वास्थ्य देना है। கர்த்தர் அப்படி நினைக்கல. परमेश्वर ने ऐसे कुछ नहीं सोचा। யாராக இருந்தால் चाहे कोई भी हो, என்னை நீ விசுவாசிப்பாய் என்றால் உன் விசுவாசத்தின் மூலம் உனக்கு ஆக கடவுள். अगर जो चाहे कोई भी हो, अगर तुम मुझे विश्वास करेगा तो तेरे विश्वास के अनुसार होगा। ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்திலே அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். परमेश्वर यीशु हमारे पर अंदर वो विश्वास को चाहते हैं। ஒரு கேன்சர் வியாதியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்காக ஜெபிக்கும்படி ஒரு ஊழியக்காரர் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தார். एक कैंसर रोग से जो पड़ा एक विश्वासी के लिए प्रार्थना करने के लिए परमेश्वर के दास उनके घर पे गए। அந்த நேரத்தில் கர்த்தர் அவரோடு கூட அந்த ஊழியக்காரரோடு பேசினார். उस समय पर परमेश्वर ने उस बीमारी व्यक्ति से बात நான் किया। இந்த சகோதரனை, இந்த மனுஷனை நான் சுகமாக்க போகிறேன். तब परमेश्वर के दास से बात किया और कहा कि मैं उस व्यक्ति को चंगा करने वाला हूँ। போகும் பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைகளை இவனுக்கு சொல்லிவிட்டு நீ போ. तू प्रार्थना करते वक्त मैं जो कह रहा हूँ वो उससे कहकर तू जाना। என்ன சொல்ல வேண்டும்? तुझे क्या कहना है? கர்த்தர் உன்னை சுகமாக்கி விட்டார். परमेश्वर ने तुझे चंगा कर दिया है। நாளைக்கு வேலைக்கு போகலாம். तू कल सुबह उठकर अपने काम के लिए निकल जा। என்று சொல்லிவிட்டு நீ போ என்று சொன்னார். ऐसे कहकर तू चले जाना कहा। இவர் अनेक வருஷங்களாய் இந்த கேன்சர் வியாதியினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ये व्यक्ति जो है अनेक सालों से कैंसर के बीमारी से पड़ा है। ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், உன்னை நான் சுகமாக்கி விட்டேன். लेकिन परमेश्वर ने कहा कि मैंने तुझे चंगा कर दिया है। நாளைக்கு நீ
அவிதமாய் வேலைக்கு போகலாம். कल सुबह उठकर तू अपने काम के लिए निकल सकता உடனே அந்த है। ஊழியக்காரரை பார்த்து அவர் கேட்டார், இத்தனை மாதங்களாக நான் படுத்து படுக்கையாய் இருக்கிறேன், எப்படி நாளைக்கு நான் வேலைக்கு செல்வது? तुरंत उस व्यक्ति ने परमेश्वर के दास को देखकर पूछा कि इतने महीनों से मैं बिस्तर में हूँ, अब अचानक से मैं कैसे उठकर काम के ஆனால் लिए அது निकल எனக்கு सकता हूँ? தெரியாது, கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். लेकिन उस दास ने कहा कि वो मैं नहीं जानता, परमेश्वर ने मुझसे कहने को कहा और मैंने तुझे कह दिया। இவர் போன கொஞ்ச நேரத்திலே அவர் ஒரு டாக்டர் அவருடைய வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் அந்த சகோதரனுக்கு உறவினரும் கூட. और ये दास जाने के बाद थोड़े ही समय में एक डॉक्टर उनके घर आया और वो उनका रिश्तेदार भी था। அவரை பரிசோதித்தார். और उस भाई को उसने देखा, நீ நாளைக்கு உடனே நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டும், ஹாஸ்பிட்டல் நீ டெஸ்ட் செய்ய வேண்டும். और कहा कि तुरंत तुम्हें कल अस्पताल में भर्ती होना है और टेस्ट का सारे करना है। இல்லை, ஆண்டவர் என்னை சுகமாக்கி இருக்கிறார் என்பதை என் சரீரத்திலே நான் உணர்கிறேன் என்று சொன்னார். तब उस व्यक्ति ने कहा, नहीं, परमेश्वर ने मुझे चंगा किया है करके मैं मेरे शरीर में वो महसूस कर सकता हूँ। இல்லை, உன்னை பார்க்கும் பொழுது வியாதி முற்றிருக்கிறது போல தெரிகிறது, நாளை தினத்திலே நிச்சயமாய் நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா. तब उस डॉक्टर ने कहा, नहीं, तुझे देखकर ऐसा लगता है कि तेरा रोग जो है बढ़ गया है, इसलिए तू कल जाके अस्पताल चले जाना। ஊழியக்காரர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நாளைக்கு நீ வேலைக்கு போவாய். परमेश्वर के दास ने कहा कि कल तू सुबह उठकर काम पे जाएगा। இந்த டாக்டர் சொல்லுகிறார், நாளைக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும். लेकिन ये डॉक्टर कहता है कि कल तू अस्पताल में जाना। மிகுந்த குழப்பத்தோடு கூட அவர் அவ்விதமாக இரவிலே படுத்து நித்திரை செய்தார். बहुत शंकाई के साथ वो जाकर सोने लगा। காலையில் எழுந்து அவர் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தது. सुबह उठकर वो पवित्र शास्त्रों को पढ़ने का उनका आदत கேன்சர் था। வியாதியாக இருந்தாலும் வேதத்தை வாசிக்க அவர் தவறவில்லை. वो कैंसर के रोग में थे, फिर भी वो पवित्र शास्त्र पढ़ने का कभी नहीं छोड़ा। மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டிய ஒரு அவிதமான அவருடைய தியானத்திலே அன்றைக்கு வாசிக்க வேண்டிய பகுதியாக இருந்தது. और तब उनके ध्यान में मत्ती पुस्तक 20वां अध्याय पढ़ने का वो समय था। அவர் அதை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 4ஆம் வசனத்தோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் பேசினார். तब वो पढ़ते समय 4थे वचन में परमेश्वर ने उसके साथ बात किया। நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உனக்கு கூலி கொடுப்பேன் என்றார். और कहा गया कि तुम भी दाख की बारी में जाओ और जो कुछ ठीक है तुम्हें दूंगा करके இவர் இந்த कहा गया। வசனத்தை வாசித்தவுடனே தெளிவு வந்துவிட்டது. ये पढ़ते ही उन्हें एक अच्छा सा पूरा मन खुल गया था। தேவன் என்னை வேலைக்கு அனுப்புகிறார். तब उससे लगा कि परमेश्वर मुझे काम के लिए भेजते நீ हैं। திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவர் அந்த வசனத்தை விதமாக விளங்கினார். என் தேவன் என்னை வேலைக்கு அனுப்புகிறார். तुम भी दाख की बारी में जाओ करके कहते ही उसने समझ लिया कि परमेश्वर मुझे काम के लिए निकलने के लिए कह रहे हैं। அவர் வேலைக்கு கடந்து போனார். वो काम पे जाता है। பிற்பாடு அவர் ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாறினார். उसके बाद वो अच्छा एक परमेश्वर का दास बन गए। தேவன் நமக்கு கொடுக்கிற சுகத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर जो हमें चंगाई देते हैं उसे हमें स्वीकार करके लेना है। நம்முடைய தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிற அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு பிசாசானவன் எதையாயிலும் செய்து நமக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த வியாதி அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாதபடி தடை செய்கிறார். परमेश्वर जो हमें मुफ्त में देने वाले उस चंगाई को जब हम स्वीकार नहीं करते, शैतान उसमें आकर हमें एक कुछ शंका देकर उसमें बहुत सारा कष्ट भर देता है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதை எல்லாவற்றையும் முறியடித்து தேவன் நமக்கு கொடுக்கிற சுகத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर के बच्चे ये सभी कुछ शैतान के कार्यकर्ता को तोड़कर हम परमेश्वर को विश्वास से चंगाई को पालेंगे। परमेश्वर हमें आशीष करेंगे। கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? इस सुबह के समय पर परमेश्वर हमसे क्या मांगते हैं? நீ விசுவாசித்தால் உனக்கு यही चाहते हैं कि तू विश्वास करेगा तो तुझसे सब मुमकिन விசுவாசிக்கிறவனுக்கு होगा। எல்லாம் கூடும். तू विश्वास करेगा तो तुझसे सब कुछ கர்த்தர் संभव என்னை होगा। சுகமாக்குவார்.
परमेश्वर मुझे चंगाई करेंगे। கர்த்தர் என்னுடைய பலவீனங்களை இப்பொழுதே மாற்றுவார்। परमेश्वर मेरे बीमारियों कमजोरियों को अभी बदलेंगे। என்னுடைய சோர்வுகளை இப்பொழுதே அவர் நீக்கி போடுவார்। मेरे निराशपन को अभी वो निकाल देंगे। என்னுடைய கணவரை கர்த்தர் ரட்சிப்பார்। मेरे पति को अब वो उद्धार देंगे। குடும்ப நிலைமையை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார்। मेरे परिवार की परिस्थिति को पूरी तरह से बदल देंगे। ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும்। परमेश्वर के वचनों को परमेश्वर के बच्चे आप और मैं विश्वास करना है। இரண்டாவதாக दूसरी बात, இந்த சுகத்தை பரிகாரியாகி ஆண்டவர் எப்படி நமக்கு கொடுக்கிறார்? ये चंगाई को हमारे चंगाई करता यहोवा किस तरह देते हैं? பிள்ளைகளின் அப்பமாக தேவன் அதை கொடுக்கிறார்। उन बच्चों के अन्न के रूप से हमें देते हैं। எப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்கிறார்களோ பசிக்கு, அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சுகத்தை அப்பமாக கொடுக்கிறார்। और जैसे एक माता पिता अपने बच्चों को अन्न देते हैं, उसी तरह ये चंगाई को परमेश्वर एक अन्न के रूप से हमें देते மார்க் हैं। எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் मरकुस सुसमाचार का पुस्तक 7वां अध्याय 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம்। 27वां वचन ले लेंगे। கிரேக்க தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்திலே வந்தார்। और ग्रीक देश की एक स्त्री जो है यीशु के पास आती है। அவள் தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்பதை ஆண்டவரிடத்திலே சொல்லி என் மகளை சுகமாக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியாக வந்தார்। और ये यूनानी स्त्री परमेश्वर उनकी बेटी जो शैतान के बंधनों से बंधी हुई है करके उसके लिए प्रार्थना करने के लिए परमेश्वर यीशु के पास आती है। ஆண்டவராகிய கர்த்தர் அவளோடு பேசினார்। और यीशु उनसे बात करते हैं। இது பிள்ளைகளினுடைய அப்பம்। और कहते हैं कि ये बच्चों का जो रोटी है, நான் அதை நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை, मैं उसे कुत्तों के लिए नहीं डालूंगा। அவிதமாய் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நான் அதை கொடுப்பதற்கல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த சுகத்தை நான் வைத்திருக்கிறேன்। और ये चंगाई जो है, जो विश्वास नहीं रखते उनको नहीं देता हूँ, लेकिन अपने बच्चों के लिए मैं ये चंगाई देता हूँ। இங்கே இந்த சுகத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்றார்। इसलिए परमेश्वर यहाँ पर उनके इस चंगाई को क्या कहते हैं? बच्चों के जो रोटी है करके பிள்ளைகளுக்கு அந்த சுகத்தை ஒரு அப்பமாக வைத்திருக்கிறேன்। मेरे बच्चों को, मेरे बालकों को एक रोटी की तरह मैंने இந்த ये அப்பத்தை चंगाई யார் रखा है। வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சுகத்தை நான் கொடுக்கிறேன்। और जो कोई भी ये अन्न को पूछते हैं उन सभी को मैं अपना चंगाई देता हूँ। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, தேவன் சுகத்தை யாருக்கு தேவன் வைத்திருக்கிறார்? परमेश्वर किसके लिए अच्छा स्वास्थ्य और चंगाई रखे हैं? பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக। अपने बच्चों को देने के लिए। நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம் என்றால், जब हम परमेश्वर के बच्चे में बदल जाएंगे, பட்சபாதம் இல்லாத தேவன் நமக்கு சுகமாக்கிய அந்த அப்பத்தை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார்। और कोई भी भेदभाव के बगैर परमेश्वर वो चंगाई को हमें जरूर देंगे। அப்ப நாம் என்னவாக மாற வேண்டும்? इसके लिए हमें किस में बदलना है? தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும்। परमेश्वर के बालकों में बदलना இதற்கு है। முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? इसके पहले हम किस तरह थे? எபேசியர் 2:2 வாசிக்கிறோம்। एबेसियों का पुस्तक 2:2 में हम पढ़ते हैं। கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நாம் காணப்பட்டோம்। और जो आज्ञा का पालन नहीं करते हैं वैसे बच्चे हम दिखाई देते हैं। கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு பிள்ளைகளாக இருந்தோம்। हम जो आज्ञा का पालन नहीं करते वैसे बच्चे दिखाई உலகத்தின் देते हैं। வழக்கத்தின்படி நாம் நடந்து கொண்டு வந்தோம்। और इस संसार के अनुसार ही हम चलते थे। ஆண்டவராகிய கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ இப்படியே இருந்தால், கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மனம் போன போக்கிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால் நான் உன்னை சுகமாக்க முடியாது। लेकिन परमेश्वर क्या चाहते हैं? तू ऐसे ही बिना आज्ञा का पालन करते हुए और बिना ऐसे ही अपने संसार के साथ चलेगा तो मैं तुझे स्वस्थ चंगाई नहीं பிள்ளைகளாக மாற வேண்டும்। तू मेरे बालक बनना है। என்னுடைய பிள்ளையாக நீ மாறுவாய் என்றால் என்னுடைய எல்லா சுதந்திரத்துக்கு உள்ளவளாக நீ மாறுகிறாய்। तू जब मेरा बच्चा बनेगा तो तेरे सारा अधिकार मैं तुझे दूंगा। ரோமர் 8:17 வாசிக்கிறோம்। रोमियो का पुस्तक 8:17 में हम पढ़ते பிள்ளைகள் हैं। என்றால் சுதந்திரமாமே। और जो बच्चे मतलब उसका मतलब है जो आजादी है। ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு பிள்ளைகளுக்கு தான் உரிமை இருக்கிறது। और जो परमेश्वर के सारे अधिकार को पाने के लिए उनके मसीहा के वारिस को ही सब பிசாசின் பிள்ளைகளுக்கு अधिकार உரிமை है। கிடையாது।
शैतान के वारिस को अधिकार नहीं எவ்வளவு है। ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. कितना भी चाहे प्रार्थना करे तो भी उनका प्रार्थना नहीं सुनाई அப்படி देता है। என்றால் इसका मतलब யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். और इसका मतलब योना 1:12 के अनुसार उनके नाम के अनुसार जो विश्वास रखकर परमेश्वर के संतान बनते हैं तो परमेश्वर अपना अधिकार सब देखते हैं। ஆகியால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 3:1 அவர் சொல்கிறார், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். और प्रेरित योना जो है पहला योना 3 वचन में कहते हैं कि अब मैं हम परमेश्वर के बच्चे हैं। ஓ நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். अब हम परमेश्वर के बच्चे हैं। அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா உரிமைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். इसका मतलब परमेश्वर के संतान को ही अब परमेश्वर सारे अधिकार देते हैं। எபேசியர் 5:1 வாசிக்கிறோம், பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். और एबेसियों 5:1 में हम पढ़ते हैं कि एक प्यारे से संतान बनकर हम रहें। தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் காணப்பட परमेश्वर के हम प्रिय बनकर हम दिखाई देंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். अगर आप परमेश्वर के संतान बन के रहोगे तो உரிமையோடு கூட நாம் கேட்போம், हम अधिकार के साथ पूछ सकते हैं, எனக்கு சுகம் தாங்க, मुझे चंगाई दीजिए। நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, मैं आपका संतान हूँ ना, நான் உம்முடைய பிள்ளை, मैं आपका बच्चा हूँ, நான் பலவீனமாய் இருக்கிறேன், मैं कमजोरी के साथ வேலை செய்ய என்னால் முடியவில்லை, मुझे काम नहीं कर पा रहा, நடந்தால் கால்கள் வீங்குகிறது, मैं चलता तो मेरा पैर सूज जाता है, பலவீனங்கள் எனக்குள்ளாய் ஏற்படுகிறது, कमजोरी मेरे अंदर आ जाता நான் है। உம்முடைய பிள்ளை, मैं आपका संतान என்னை हूँ, சுகமாக்கும், मुझे चंगाई என்னுடைய दीजिए। குறைகள் எதுவாய் இருந்தாலும் தயவாய் மன்னி. मेरे कमियां शायद कुछ भी हो, परमेश्वर उसे माफ कीजिए। உரிமையோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. पूरे अधिकार के साथ परमेश्वर से पूछ कर देखिए। கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பது நிச்சயம் நிச்சயம். परमेश्वर आपको चंगाई देने में निश्चित है। யாருக்காக வைத்திருக்கிறார்? அப்படி பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். किसके लिए वो चंगाई रखे? वो अपने संतानों के लिए रखा है। ஒரு விசுவாசியினுடைய மகனும் மருமகளும் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாக 1 மாதமாக இருந்தார். और एक विश्वासी के जो बेटा और बेटी और उनका दामाद जो है, दोनों जन बहुत ही बिस्तर में पड़े थे, बीमारी रोग के அவர்களுக்கு साथ। திருமணமாகி 6 மாதம் தான் ஆனது. उनको शादी होकर सिर्फ 6 महीना ही हुआ था। ஆனால் திடீரென்று ஒரு பயங்கரமான பலவீனம் வியாதி ஏற்பட்டு அவர்களை தாக்கி படுத்த படுக்கையாகி விட்டது. ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட குடிக்க முடியாத நிலைமை அவர்களுக்குள் ஏற்பட்டது. और अचानक से एक बीमारी उनमें अंदर आ गया है, इसीलिए उसके कारण वो एक ग्लास पानी भी नहीं ले सकते थे, वो बिस्तर में पड़े थे। அவர்களுக்காக ஜெபிக்க முடியாது. அவருடைய சபை போதகர் வந்தார். उनके लिए प्रार्थना करने के लिए उनके कलीसिया के दास आए அவருடைய நிலைமையை கண்டு ஒன்று சொல்லாமல் அமைதியாக இருந்தார். और उनकी परिस्थिति देखकर कुछ भी नहीं कहा, चुप थे। அப்படியே 2 பேர் படுத்த படுக்கையா இருக்கிறார்கள். 2 கட்டில வீடே மிக ஒரு விதமான ஒரு சூழ்நிலையில காணப்பட்டது. दोनों भी बिछौने में पड़े थे और पूरा घर बहुत ही शांति से था, बहुत दुखी भरा वो परिस्थिति वहाँ पर था। அம்மாவை பார்த்து கேட்டார், பாஸ்டர் கேட்டார், எப்படி இருக்கிறீங்க? उनकी माँ को देखकर उस पासवान ने पूछा कि आप कैसे हो? உடனே அந்த அம்மா சொன்னாங்க, तब उस माँ ने कहा, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के संतान हैं। தேவன் எங்களுக்கு அப்பத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए भी रोटी रखा है। நிச்சயம் எங்களுடைய பிள்ளைகள் சுகமாவார்கள். निश्चित मेरे बच्चे स्वस्थ हो जाएंगे। எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. हमें वो विश्वास है। அப்படி சொன்ன உடனே பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ऐसे कहते ही वो पासवान बहुत खुश हो गए। இத்தனை இந்த நிலைமையிலும் எத்தனை அருமையான விசுவாசம். इतने परिस्थितियों में भी कितना एक प्यारा सा बड़ा நாங்கள் विश्वास அவருடைய है। பிள்ளைகள். हम उनके संतान हैं। தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு அப்பம் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें रोटी रखा है। அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பாஸ்டருக்கு விசுவாசம் தூண்டப்பட்டது. और ये बातें सुनते ही उस पासवान के अंदर विश्वास बहुत गहरा हो गया। 2 பேர் மேலும் கை வைத்து ஜெபித்தார்.
उन दोनों के ऊपर हाथ रख के प्रार्थना करने இவர்களை लगे। கட்டி வைத்திருக்கிற பொல்லாத வியாதியின் ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். इनको बांध कर रखा है वो शैतान का आत्मा को मैं उसे तोड़ता हूँ। இந்த ஜெபம் முடிவதற்கு முன்பாக ரெண்டு பேருமாய் கட்டிலிருந்து எழுந்தார்கள். और प्रार्थना समाप्त होने से पहले वो दोनों जन उठकर खड़े हो गए। இவர்கள் ஜெபத்தோடு கூட அவர்களும் கலந்து கொண்டார்கள். उनकी प्रार्थना में वह भी मिलकर प्रार्थना करने ஒரு लगे। கிளாஸ் தண்ணீர் கூட குடிக்க முடியாதவர்கள் பால் குடித்தார்கள். கொஞ்ச நேரங்களுக்கு கஞ்சி கொடுக்கப்பட்டது குடித்தார்கள். और एक ग्लास पानी भी नहीं पी सकते थे, लेकिन वे दूध पीकर और थोड़े समय बाद वो चावल का वो जो पानी पीने लगे। ஏன் காரணம் என்ன? क्यों? कारण क्या है? அந்த தாயினுடைய அருமையான விசுவாச அறிக்கை. क्योंकि उस माँ का जो विश्वास का बात है। நாங்கள் அவருடைய பிள்ளைகள். हम उनके संतान हैं। என் தேவன் எங்களுக்கு சுகமாக்கி அப்பத்தை வைத்திருக்கிறார். हमारे परमेश्वर ने हमारे लिए चंगाई करता वो रोटी रखा है। நாமும் சொல்வோம், हम भी कहेंगे, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். हम भी आपके संतान हैं। நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். हम भी आपके संतान हैं। எங்களுக்கு சுகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. हमारे लिए आपने चंगाई அதை रखा है। நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம். वो आज हम इस वक्त पा लेंगे। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் परमेश्वर के संतान आप और मैं। ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். परमेश्वर की ओर देखकर हम जब पूछते हैं, परमेश्वर हमें देने के लिए बहुत अच्छे हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உரிமையோடு கூட நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे, परमेश्वर ने दिया उस प्रतिज्ञा को हम बहुत ही अपने आप के लिए हम बहुत जिम्मेदारी से पकड़ कर रखना है। வசனங்கள் உங்களோடு இடைப்படுகிறதா? और वचन आपके साथ बात करता है क्या? அப்படியே விசுவாசி. उसके अनुसार आप विश्वास कीजिए। தேவன் அந்த சுகத்தை யாருக்கு வைத்திருக்கிறார்? परमेश्वर ने वो चंगाई को किसके लिए रखा है? எப்படி தேவன் கொடுக்கிறார்? कैसे देंगे? முதலாவதாக पहली बात, பிள்ளைகளுக்கு அப்பமாக வைத்திருக்கிறார். बच्चों को, संतान को वो रोटी की तरह யார் रखते हैं। பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு जो कोई भी उनके संतान है उन्हें देने के लिए परमेश्वर ने பிள்ளைகளோடு चंगा கூட रखा है। யார் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க முடியாது. जहाँ परमेश्वर में हम आपके संतान है, जो कोई भी विश्वास से पूछता है उन्हें देने के लिए परमेश्वर ने रखा யாருக்கு है। கர்த்தர் அந்த ஆரோக்கியத்தை சுகத்தை வைத்திருக்கிறார்? और दूसरी बात, किसके लिए परमेश्वर इस आरोग्य और चंगाई அவர் रखे எப்படி हैं கொடுக்கிறார்? और कैसे देते हैं? அவர் இரக்கத்தாலும் மனதுருக்கத்தினாலும் அந்த சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். वो दया के साथ और मन के और अनुग्रह के साथ ये चंगाई देते हैं। அவர் சுகம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் மேல் இரக்க வைக்கிறார். और वो चंगाई देने से पहले उनके ऊपर परमेश्वर அவர்கள் अनुग्रह மேல் रखते हैं மனதுருக்க வைக்கிறார். और उनके ऊपर दया रखते हैं। அடுத்த நிமிஷமே அவர்களை தேவன் சுகமாக்குகிறார். और उसी क्षण परमेश्वर उन्हें स्वस्थ करते हैं। மத்தேயு 14ஆம் அதிகாரம் मत्ती का पुस्तक 14वां अध्याय 14ஆம் வசனத்திலே 14वां अध्याय 14वां वचन, இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கினார். उसने निकलकर, यीशु उस समय निकलकर बड़ी भीड़ देखी और उन पर तरस खाया और उनसे उनके बीमारियों को चंगा किया। திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் இயேசு மனதுருகினார். और इतने सारे लोगों को, भीड़ को देखकर यीशु उन पर तरस खाए அவர்களில் வியாதியா இருந்தவர்களை இயேசு சுகமாக்குகிறார். और उनमें से जो कोई भी बीमार थे उनको परमेश्वर ने चंगा दिया। நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் अगर हमें भी चंगाई पाना है तो நாம் இரக்கத்திற்கும் மன உருக்கத்திற்கும் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். हमें दया और तरस के अनुसार उसके अनुसार ही दिखाई देना है। ரோமர் 9ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 9वां अध्याय 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 9वां अध्याय 15वां वचन ले लेंगे। வசனம் இப்படி இருக்கிறது, वचन ऐसा है, எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். और मैं जिस किसी पर भी दया करना चाहूँ उस पर मैं दया करूँगा। எவன் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். और जिस किसी पर भी कृपा करना चाहूँ उसी पर कृपा करूँगा। ஆகையால் इसीलिए அவருடைய இரக்கத்திற்கும் மன உருக்கத்திற்கும் நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். और उनके दया और उनके
कृपा के अनुसार हमें पात्र बनना है। ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே இரக்கத்துக்கும் மனதுருக்கத்திற்கும் என்னை பாத்திரவானாக மாற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். जब हम हमेशा परमेश्वर से प्रार्थना करते हैं तो इसी कारण प्रार्थना करना है कि परमेश्वर हर एक वक्त दया और कृपा के अनुसार हमें बदलिएगा करके हमें प्रार्थना करना है। 3 அதிகாரம் 22 23 வசனத்திலே और विलाप गीत का पुस्तक 23वां अध्याय 23वां वचन में அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. उनका दया का कोई भी अंत नहीं है। அவைகள் காலைதோறும் புதியவை. हर एक दिन वो बहुत बड़ी भोर के समय पर हमेशा वो नया है। சங்கீதம் 156 வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது. और 119 भजन संगीता 159 वचन में परमेश्वर आपका अनुग्रह बहुत ही बड़ा है। 119 சங்கீதம் 77 வசனத்திலே और 119 भजन संगीता 77 वचन में உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. आपका दया मुझे मिलना चाहिए। உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது. आपका दया बहुत सारा बाकी உம்முடைய है। இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். आपका दया हर एक दिन नया है। உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைக்கட்டும். आपका दया मुझे मिलना चाहिए। ஆண்டவருடைய இரக்கத்தை தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அமிதமாக மேன்மை பாராட்டி அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். परमेश्वर के बच्चे हम परमेश्वर के दया को आप और मैं उसे स्वीकार करके उसे எவன் மேல் पूछना है। இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேன் அவன் மேல் இரக்கமாய் நான் இருப்பேன். और जिसके ऊपर मैं दया देना चाहता हूँ उसे मैं दया जरूर रखूंगा उस அப்படி पर। என்றால் தேவனுடைய இரக்கத்திற்கும் மனதுருக்கத்திற்கும் நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். इसका मतलब हम परमेश्वर के दया और कृपा के अनुसार हमें पात्र बनकर रहना ஒரு है। காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். और अगर एक कार्य को हम देखते हैं हमारे अंदर वो दया आना, वो ஒரு तरस आ जाना வியாதி चाहिए। உள்ளவர்களை பலவீனம் உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம். अगर हम किसी बीमारी को किसी रोगी को देखते हैं என்ன तो தப்பு பண்ணினானோ, क्या उसने இது யார் செய்த தவறோ, उसने कुछ तो गलती किया இவன் होगा, அனுபவிக்கிறான் उसने कुछ तो गलती किया, उसे माता என்று पिता ने நியாய गलती किया தீர்ப்பை நாம் होगा, கொடுத்து கொண்டிருப்போம் என்றால் इसलिए वो अनुभव कर रहा है करके हम न्याय का கர்த்தர் दंड நம்மை देंगे இறக்க तो வைக்க மாட்டார். परमेश्वर हमारे ऊपर तरस कभी नहीं இரக்கம் खाएंगे। உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். जो दया वाले लोग हैं वही धन्य है और वही दया இரக்கம் நமக்கு पाएंगे। ஏற்படணும். हमारे अंदर भी वो तरस आना है। தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குறானோ அதே போல இரக்க சுபாவம் நமக்குள் வரணும். एक पिता जैसे अपने बेटे के ऊपर अपने बच्चों के ऊपर दया खाता है उसी तरह हमें भी दूसरों पर दया दिखाना ஒரு है। பையன், ஒரு விசுவாசியுடைய பையன், ஒரு திக்கு வாய் உள்ள ஒரு பையன். एक विश्वासी का एक बच्चा था, वो बहुत ही डगमगा के बोलता था। ஒரு வார்த்தை கூட திக்காமல் பேசவே மாட்டான். वो एक शब्द भी ऐसे डगमगा के नहीं बिना बोले नहीं रहता था। எப்படியோ படித்து முடித்து விட்டான். कैसे तो भी वो पढ़ाई करके उसका खत्म हो गया था। பல இடங்களிலே அவன் அவிதமாக அப்ளை பண்ணியிருந்தான் வேலைக்காக. और कई सारे जगह पे वो उसने काम के लिए अप्लाई करके रखा था। ஒரு கம்பெனில இருந்து அவனுக்கு இன்டர்வியூ கார்டு வந்தது, இந்த நேரத்தில் நீ வந்து சேர வேண்டும் என்று. और एक काम के लिए उसे इंटरव्यू से बुलाया गया था कि तू इस समय पर उस काम में आना है उस ऑफिस கார்டு में। வந்த உடனே அந்த தாய்க்கு சொல்ல முடியாத கவலையும் அழுகையும் ஏற்பட்டது. और ये इंटरव्यू के कार्ड को देखकर उस माँ बहुत खुश हो गई थी और बहुत खुशियों से रो रही थी। இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை, அழுக ஆரம்பித்தா. वो माँ बहुत खुशी नहीं थी लेकिन वो रोने लगी। ஏனென்றால் அவள் கேட்கிற கேள்விக்கு இவன் எப்படி பதில் சொல்வான்? திக்காமல் அவனால் பேச முடியாது. क्योंकि वो जो पूछ रहे हैं उसका जवाब ये कैसे देगा, क्योंकि बिना हकल के वो बात नहीं कर सकता है। ஏன் பையனுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது, ஒவ்வொரு வார்த்தைக்கு திக்கு திக்கு பேசுவானே. क्योंकि अगर उसके बेटे को कुछ भी पूछा गया तो वो जवाब नहीं दे पाएगा, हमेशा वो तो हकलाते रहता है। ஆண்டவரே உனக்கு ஒரு இரக்கம் செய்ய மாட்டீங்களா परमेश्वर उसके लिए आप दया नहीं दिखाओगे क्या? என்று சொல்லி அந்த பையனை ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சாங்க.
ऐसे कहकर उसके माँ ने उस बेटे के हाथों में सर पे हाथ रखकर प्रार्थना करके இந்த भिजवा दिया। பையனும் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் வேணும், நான் துன்பத்துக்கு உள்ளவனா, ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்வது, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க அப்படின்னு அவனும் ஜெபம் பண்ணிட்டே போறான். और इस व्यक्ति भी वो बहुत ही प्रार्थना करते हुए परमेश्वर में कैसे करूंगा, कैसे कहूंगा, क्योंकि मैं इतना हकलाता हूँ, मुझ पर आप दया அந்த दिखाइए करके இன்டர்வியூக்கு प्रार्थना அநேகர் करके வந்திருந்தாங்க. उस इंटरव्यू में कई सारे लोग आए थे எல்லாரும் ஒவ்வொரு வரிசையா ஒருவரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. और सभी एक एक व्यक्ति को बुलाते जा रहे थे वहां அவங்க पर, எல்லாரும் உள்ளே போனவங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. ஏன்னா நிறைய கேள்வி அவங்களுக்கு கேட்கப்பட்டது. क्योंकि और बहुत जन जो भी अंदर गए थे और उस रूम के अंदर बहुत देर के बाद ही बाहर அந்த निकले பையனுக்கு थे। ரொம்ப கவலை, இவ்வளவு கேள்வி இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றாங்களே, இதே போல நமக்கு நேரம் இருந்தா என்ன ஏற்படும், நமக்கு என்ன ஆகிறது என்று சொல்லி ரொம்ப கவலையா இருந்தான். और ये भी बहुत निराश हो गया यह लड़का, क्योंकि इतने देर के बाद वो व्यक्ति बाहर आ रहे तो हमें मेरा क्या परिस्थिति होगा करके वो बहुत निराश हो गया था। இவனுடைய டேன் வந்தது, इसका भी मौका आ गया था, இவனை கூப்பிட்டார்கள், इसे बुलाया गया था ஜெபத்தோடு கூட ஆண்டவரே இரக்கம் காண்பிக்கணையா और प्रार्थना विनती के साथ परमेश्वर दया दिखाइएगा என்று करके சொல்லி அந்த ஜெபத்தோடு கூட போனான். ऐसे प्रार्थना से वो चला गया अंदर। அவனுடைய சர்டிபிகேட்டை பார்த்தார்கள். उसके सर्टिफिकेट को देखा गया, பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. उन्हें पसंद आ गया, ஒரு கேள்வியும் கேட்கல, कुछ भी नहीं पूछा you are selected ன்ட்டாங்க. और तू सिलेक्टेड है करके उसे बताया நீ गया, விதமா நாளைக்கு வேலையில வந்து ஜாயின் பண்ணலாம். तू कल आकर अपने इस काम में भर्ती हो जा। இவனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். ये इतना खुश हो गया, ஒரு கேள்வியும் கூட கேட்கல. कोई भी प्रश्न उससे नहीं पूछा ஒவ்வொருவரும் உள்ளே गया। போயிட்டு 15 நிமிஷம் கழிச்சு தான் வந்தான். सभी लोग जो भी अंदर गए 15 मिनट के बाद ही बाहर आए, ஆனா இவன் போயிட்டு அடுத்த நிமிஷமே வெளியில வந்துட்டான். लेकिन ये जाने के बाद दूसरे ही क्षण बाहर निकल भी गया। காரணம் என்ன என்றால் क्यों? कारण क्या है? தேவனுடைய இரக்கம். क्योंकि परमेश्वर का दया, இவன் மேல் இரக்கமா இருப்பேன், அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன். जो मुझ पर जो दया दिखाता है उस पर मैं दया दिखाऊंगा। தேவனுடைய இரக்கம் வேணும். परमेश्वर का दया हमारे ऊपर இரக்கத்தை होना है, சம்பாதித்துக் கொள்ளணும். इस दया को हमें खरीद कर लेना है। தேவன் எப்படி சுகம் கொடுக்கிறார்? परमेश्वर इस चंगाई किस तरह देते हैं? பிள்ளைகளின் அப்பமாக ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுக்கிறார். संतान के रोटियों के अनुसार परमेश्वर ये चंगाई को देते हैं। அந்த பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளாக யார் மாறுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார். जो परमेश्वर के संतान बन जाते हैं उन्हें परमेश्वर चंगाई देते हैं। அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். वो दया दिखाने वाले, वो तरस दिखाने वाले हैं। அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனதுருக்கமும் இரக்கத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இருந்தால் கர்த்தர் கட்டாயம் நமக்கு சுகம் கொடுப்பார். और वो चंगाई पाने के लिए अगर हम दया और तरस दिखाने में अपने भूमिकाएं अच्छे से निभाते हैं तो परमेश्वर उसमें हमें चंगाई देंगे जरूर। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोगों, ஆண்டவர் சொல்றார், परमेश्वर कहते हैं நானே ஒரு பரிகாரியாகி. मैं ही तुझे चंगाई करने वाला यहोवा हूँ। எவ்வளவு நல்ல தேவன். कितने अच्छे परमेश्वर है। இந்த காலையில இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். इस सुबह के समय पर इस वचनों को आप विश्वास இந்த कीजिए। காலையில ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். इस सुबह के समय पर परमेश्वर के संदेश को आप विश्वास அவருடைய कीजिए। பிள்ளைகளாக மாறுங்கள். आप उनके संतान बनिएगा। பிள்ளைகள்ங்கிற உரிமையோடு கூட ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். परमेश्वर संतान के रूप से उस दावा से परमेश्वर से आप पूछिएगा। இரக்கத்துக்கு மனதுருக்கத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றுங்கள் என்று கேளுங்கள். परमेश्वर दया और तरस के अनुसार मुझे भी आप बदलिएगा करके परमेश्वर से கர்த்தர் पूछिएगा। சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். परमेश्वर आपको अच्छे से चंगाई और स्वास्थ्य देंगे। आप अच्छे तंदुरुस्त और स्वास्थ्य के साथ रहेंगे। உங்களை தொடாது, உங்களை பலவீனப்படுத்த முடியாது. कोई भी रोग या बीमारी आपको छुएगा नहीं, कुछ भी कमजोर नहीं करेगा। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். हम सभी लोग परमेश्वर की ओर देखकर प्रार्थना ஆண்டவரை करेंगे। நோக்கி நாம ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। Thank you ஆவியானவரே. धन्यवाद आत्मा जी। நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். अच्छे परमेश्वर आपका स्तुति हो। நிரத்தனை நல்ல தேவன். आप कितने अच्छे परमेश्वर हैं। இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி.
எனக்கென்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு எனக்கென்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி எல்லாம் சொல்லு என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। அன்பின் நேச பிதாவே, हमारे प्रेमी अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். इस आशीर्वादित सुबह के समय के लिए हम धन्यवाद देते हैं। எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன். मिस्रियों के बीच में मैंने जो रोग लाया है कुछ भी मैं तुझे नहीं भेजूंगा। நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்க. मैं ही तुझे चंगा करने वाला यहोवा आपने நீர் कहा। எங்களுக்கு யெகோவா ரஃபாவாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். आप हमारे लिए यहोवा रफा बन के हैं, इसलिए हम धन्यवाद யார் देते हैं। ஒருவன் ஆண்டவரே நீர் சுகமாக்குகிறவர் என்பதை விசுவாசிக்கிறான் அவனுக்கு சுகத்தை கொடுத்தீரப்பா. जो कोई भी परमेश्वर आप चंगा करने वाले हैं करके विश्वास करते हैं उन्हें आप चंगाई करते हैं। ஆண்டவரே பிள்ளைகளாக ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது அது அப்பமாக ஆண்டவரே சுகத்தை அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர் அதை கொடுக்கிறீரப்பா. परमेश्वर जो भी आपके संतान बन जाते हैं उन संतानों के लिए परमेश्वर उनके लिए आपने एक रोटी के जैसा उन्हें वो चंगाई रखा யார் है। இரக்கத்துக்கும் மனதுருக்கத்திற்கும் பாத்திரவான்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சுகத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. और जो भी परमेश्वर उस दया और उस तरस के अनुसार उनके अनुसार वो चलते हैं, परमेश्वर उन्हें चंगाई देते हैं। ஆவியானவர் பேசு. इन वचनों के सुनने वाले आपके बच्चों के साथ आत्मा जी யார் பலவீனமாய் இருக்கிறார்களோ, जो कोई भी कमजोरी के யார் साथ हो, கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ, जो कोई भी யார் आंसुओं के விடுதலை साथ हो, இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, जो कोई भी बंधनों में बंधे हैं இயேசு बांध के रखे கிறிஸ்துவின் गए हैं। நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த காலையிலே. यीशु मसीह के नाम से आपके बच्चों के लिए सुबह के समय உம்முடைய पर मैं பிள்ளைகளை प्रार्थना करता ஆவியானவர் हूँ। தொட்டு சுகமாக்குவீராக. आपके बच्चों को आत्मा जी आप छू कर उन्हें चंगाई कीजिए। இருந்து பரிபூர்ணமான விடுதலையை தருவீராக. सारे बंधनों को तोड़कर उन्हें पूरी तरह से चंगाई और छुटकारा दीजिए। நாமத்தை மகிமைப்படுத்தும்பா. आपका नाम का केवल महिमा होना चाहिए। ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாய் காணப்பட. परमेश्वर के वचनों को सुनने वाले हर एक बच्चे पूरे स्वास्थ्य और तंदुरुस्त के साथ दिखाई देना। எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். आपने हमारे साथ बात किए वचनों के लिए धन्यवाद। எல்லா மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறேன். सारे महिमा आदर सम्मान स्तुति आप ही को இயேசு देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से अच्छे मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் என் முழு முழுமே உள்ளமே அவர் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களை மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென். Jesus. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வசனங்களை கேட்டு வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். आप सभी को हम स्तुति का बधाई देते हैं। யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த பெல் ஐகானை அந்த பெல்ல புஷ் பண்ணுங்க. जो किसी ने भी सब्सक्राइब नहीं किया वो सब्सक्राइब करके उस बेल आइकॉन को पहले बटन को आप पुश कीजिए और ऑल कर दीजिए। ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க. दूसरों को भी ये वीडियो को शेयर कीजिए। உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके लिए हम प्रार्थना करते आ रहे हैं। ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सभी को आशीष करेंगे। ஆமென். आमीन।